இப்ப கண்ணகி பாத்தீங்க அப்படின்னா, இந்திய வரலாற்றிலேயே மிக முக்கியமான ஒரு கதாநாயகின்னு சொல்லலாம். ஏன்னா, இப்ப காந்தாரான்னு ஒரு படம் ம். எடுக்குறாங்க. அந்த படத்துல வந்துட்டு அவங்க தெய்ய ஆட்டம்னு காமிக்கிறாங்கல்ல. அந்த தெய்யம் கண்ணகி தான். ம். அந்த தெய்ய ஆட்டத்துல பாத்தீங்கன்னா, கால்ல சிலம்பு இருக்கும். தமிழ்நாட்டிலேருந்து கேரளாக்கு போறப்போ தெய்வம் தெய்யமா மாறுது. தெய்யம். அந்த தெய்யத்தை வந்து கர்நாடகக்காரன் ஆடி, அந்த கர்நாடகால படம் எடுத்து அது இந்தியா முழுக்க வசூல் பண்ணுது. இப்ப தமிழ்நாட்டுல தானே நியாயமா எடுக்கணும். தமிழ்நாடு முழுக்க நிறைய இடங்கள்ல வந்துட்டு மாரியம்மன் கோயில்னு ஒரு கோயில் இருக்கு இல்லைங்களா? அதெல்லாம் ஒரு காலத்துல கண்ணகி கோயில் தான். கண்ணகியை வேணா மழை பெய்யும் அப்படிங்கிறது மக்களோட நம்பிக்கை. மாறி பெய்யக்கூடிய அம்மன்கிறதுனால மாரியம்மன் அப்படின்னு அவங்க கும்பிட்டாங்க. இப்படியாக இன்னைக்கு வந்துட்டு தமிழ்நாட்டுல நிறைய கோயில்கள் இருக்கக்கூடியது கண்ணகி தான். தமிழ்நாட்டுல இருக்குது, கர்நாடகால இருக்குது, கேரளாவுல இருக்குது, இலங்கையில சிங்களர்கள் வந்துட்டு பத்தினி தெய்வம்னு கும்பிடுறாங்க. அதான் பேர். பேரே பத்தினி தெய்யோ, இங்க வந்து தெய்யம்ங்கிற மாதிரி அவன் தெய்யோ அப்படின்னு சொல்லுவான். பத்தினி தெய்யோன்ற பேர்ல சிங்களவர்கள் கும்பிடக்கூடிய ஒரு தெய்வமாகவும் வந்துட்டு கண்ணகி இருக்கிறாங்க. ஆனா இதெல்லாம் வேற வேற கடவுள் அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுனால ஒரே ஒரு இடத்துல வராம இருக்கு. இன்னும் சில பேர் என்ன பண்றாங்கன்னா அந்த கோயிலை திருடுறாங்க. வேற வேற புராணம் எல்லாம் சொல்லி ரேணுகாதேவி அம்மன் அப்படின்னு சொல்லி கண்ணகி அம்மன் கோயில்களை திருடக்கூடிய ஒரு வேலை நடக்குது. எங்க இருக்கு இந்த ரேணுகாதேவி அம்மன்? இப்போ வந்து பாத்தீங்கன்னா தஞ்சாவூர்ல மாரியம்மன் கோயிலுக்கு போற பக்கத்திலேயே ஒரு கோயில்ல எழுதியிருக்காங்க. ரேணுகாதேவியினுடைய புராணம் பாத்தீங்கன்னா அவ்வளவு நல்ல புராணம் கிடையாது. அவர் கொஞ்சம் மோசமாக, அதாவது ஒரு தெய்வத்தை வந்து புகழ்றதுன்றது வேற, புராணம் எழுதி இகழ்றது. அப்படி ஒரு புராணம் வந்து ரேணுகாதேவி அம்மனுக்கு இருக்கு. சொல்லி இது வந்து ரேணுகாதேவி அம்மன் தான் வந்துட்டு மாரியம்மன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முறையும் இருக்கு. அதாவது இடத்துல ஒரு பிராமண பெண்கிற மாதிரியான ஒரு புராணம்லாம் அவங்களுக்கு வந்து எழுதுறாங்க. அப்ப இதுல இருந்து எல்லாம் நம்ம கடவுளை மீட்கணும் அப்படின்னா கண்ணகினா யாருன்னு தெரிஞ்சுக்கணும். இன்னொரு பக்கம் வந்து பகுத்தறிவு முற்போக்குன்னு ஒரு கும்பல் பேசிட்டு இருக்கும். அவங்களே வந்துட்டு சிலப்பதிகாரத்தை வந்து பெருமையாவும் பேசுவாங்க, அவங்களே சிலப்பதிகாரத்தை தப்பாவும் பேசுவாங்க. இப்ப தமிழர்களுடைய காப்பியம், தமிழ் தேசிய காப்பியம்னா சிலப்பதிகாரத்தை திட்டுவாங்க, திராவிட இலக்கியம் சொல்லிட்டு அதே சிலப்பதிகாரத்தை போடுவாங்க. அந்த மாதிரியான ஒரு வேலையை அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா இதெல்லாம் வந்துட்டு பகுத்தறிவுக்கு ஒவ்வாதது. பகுத்தறிவுனா சமாதியில இருக்கிறவங்க தயிரோட சாப்பிடுவாங்கன்னு நம்புறது பகுத்தறிவு இல்லைங்களா? ஆனா ஒரு பெண் வந்துட்டு ஒரு நாட்டை வந்து தீ வச்சு எழிச்சாங்க அப்படின்னு சொன்னா அது வந்துட்டு பகுத்தறிவு கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முறைமை இருந்துச்சு. அப்ப அதற்கான வாய்ப்பு என்ன? ஏன்னா இப்ப கண்ணகியினுடைய கதை பாத்தீங்கன்னா பாண்டிய அரசுக்கு எதிரான கதை. பாக்குறப்பே தெரியும், பாண்டிய அரசர் வந்துட்டு தவறா வந்து தீர்ப்பு சொல்லிட்டாரு அப்படின்னு முதல்ல சொல்லிட்டு, பிறகு தான் செய்த தவற அந்த பாண்டிய அரசனே ஏத்துக்கிட்டு தனக்கு தானே தண்டனை கொடுத்து இறந்து போயிட்டாருன்னு சொல்லக்கூடிய ஒரு கதை. அவர் வந்துட்டு அதாவது செல்லுயிர் வந்துட்டு செங்கோலாக்கியதுன்னு சொல்லுவாங்க. அந்த உயிர் விட்டு அவருடைய அந்த தாழ்ந்த செங்கோலை நிமித்தினாரும் கூட அடிப்படையில பாண்டிய அரசர் ஒரு தவறு செய்தாருங்கிற ஒரு உள்ளடக்கம் அதுல இருக்கு. ஆனா இந்த கண்ணகி கதை பாண்டிய நாட்டுல அந்த அவ்வளவு காலமா இருந்திருக்கே. பாண்டிய அரசர்கள் ஒன்றும் கண்ணகியை வந்துட்டு எதிரானவங்க அப்படின்னு சொல்லலையே. பாண்டியர்களும் ஒரு காலகட்டத்துல கண்ணகியை வழிபட்டு இருக்காங்கல்ல, அப்ப அதை ஒத்துக்கிட்டு தானே வழிபட்டு இருக்காங்க. அப்ப